ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓட்டர் ஐடி ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புதிய வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம். ஸோ 2023க்கான புதிய வாக்காளர் பட்டியல். ஸோ அதாவது நீங்கள் வந்து இப்போ புதுசாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து எந்த ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கான ஒரு நெக்ஸ்ட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை ரீசெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இன்டகிரேட்டட் டிராப் ரோல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், SSR 2023 அப்படின்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்கும், அதுவும் இன்டகிரேட்டட் டிராப் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சென்னைக்கு மட்டும். ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன். ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இன்டகிரேட்டட் டிராப் ரோல்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அதாவது நீங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேஜில் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் கரெக்டாக இதில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய சட்டமன்ற தொகுதி. ஸோ நீங்கள் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த, அதாவது ஓட்டு போடுற இடம், ஸோ அதாவது நீங்கள் வந்து ஓட்டு எங்கே போடணும் அப்படின்றத உங்களுக்கான இது கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி, நீங்கள் வந்து புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஸோ அதிலே உங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ஓட்டு போடணும் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அதில் ஷோ ஆகும். ஸோ அந்த லிஸ்ட்டு படி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுல்லிங் ஸ்டேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு இந்த கேப்சா என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ கேப்சா என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கான இதுமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் கீழே மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கான நீங்கள் வந்து எங்கே ஓட்டு போட போகிறீங்களோ அந்த இடத்துடைய மேப்பை ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எப்படி ரூட்டு போகணும், 3D வியூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த தொகுதியில் இந்த செக்ஷனில் எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க, எத்தனை பேர் ஆண்கள், எத்தனை பேர் பெண்கள் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அது ஸ்கூலாக இருந்தது அப்படின்னா ஸோ அந்த ஸ்கூல் இமேஜஸும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியை பேஸ் பண்ணி உங்களுடைய லிஸ்ட்டு இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து அந்த எங்கே ஓட்டு போடுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ அது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ அது வந்து சம் டீட்டெயில்ஸு கேட்கும். அதில் வந்து ஓட்டர் ஐடி ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பை டீட்டெயில் அப்படின்ட்டு இருக்கும். அதில் ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் எங்கே ஓட்டு போடணும், போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் தான் உங்களது வந்து. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஓட்டு போடும் இடம், அதாவது போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் படி நீங்கள் வந்து நீங்கள் எந்த இடம் அப்படின்றத, எந்த ஸ்கூல் அப்படின்றத அதில் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட் இருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும், எப்படி செக் பண்ண எனக்கு தெரியல அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.